இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விவாகரத்து செய்ய முயற்சி செய்த கணவனிடம் கோபத்தில் மனைவி, நான் உன்னுடைய கண் எதிரிலேயே 10 பேருடன் படுத்து எந்திரிப்பேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என மனைவி சவால் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதில் கடுப்பான கணவன் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த கொடூரம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் நடந்திருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலம் செமரியா சவுக்கி கன்சாராவை சேர்ந்த தம்பதிகளுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த நிலைமையில் அவர்கள் 2 பேரும் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். என்னதான் தகராறு நடந்தாலும் திரும்பவும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் தம்பதிகள் 2 பேரும் வேலை நிமித்தமாக லக்னோவுக்கு போயிருந்தார்கள். அப்படி போயிருக்கும்போது அங்கு அவரின் மனைவிக்கும் வேறு ஒரு ஆணுக்கும் இடையே திருமணத்திற்கு புறம்பான உறவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் கணவன் வேலைக்கு சென்றதும் அந்த கள்ளக்காதலனை வீட்டுக்கே வரவழைத்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் மனைவி. இந்த விஷயம் எப்படியோ கணவனுக்கு தெரிய வந்திருக்கிறது. வழக்கம்போல ஒரு நாள் கள்ளக்காதலனுடன் உல்லாசம் அனுபவித்து கொண்டிருக்கும் போது வேலைக்கு போன கணவன் அன்று ஏதோ ஒரு காரணத்தினால் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்து கதவையும் தட்டியிருக்கிறார். ரொம்ப நேரம் கதவை தட்டியும் மனைவி திறப்பதாக தெரியவில்லை. இதனால் கடுப்பான கணவன் மனைவி வீட்டில் என்ன செய்கிறாள் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்திருக்கிறார். அப்படி எட்டி பார்க்கும்போதுதான் அந்த மனைவியும் கள்ளக்காதலனும் அரைகுறை ஆடையில் என்ன செய்வது என்று தெரியாமல் திருதிருவென்று முழித்து கொண்டு நின்றிருக்கிறார்கள். இதை பார்த்ததும் கணவனுக்கு கோபம் மண்டைக்கு ஏறி இருக்கிறது. அதன் பிறகு கதவை அவர் எட்டி எட்டி உதைத்திருக்கிறார். அதன் பிறகு ஒரு வழியாக மனைவி வந்து கதவையும் திறந்திருக்கிறார். அதன் பிறகு கள்ளக்காதலன் நைசாக அங்கிருந்து ஆளை விட்டால் போதும் என்று தலைதெறிக்க ஓடியிருக்கிறார். அதன் பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பயங்கரமாக சண்டை வெடித்திருக்கிறது. இந்த நிலைமையில்தான் ஜூலை 5ஆம் தேதி அன்று 2 பேரும் லக்னோவில் இருந்து ரயில் மூலம் துர்க் என்ற நகருக்கு வந்திருக்கின்றனர். அதன் பிறகு ஜூலை 6ஆம் தேதி பெமோதாரா வந்து சேர்ந்தனர். அன்றிலிருந்து கணவர் அந்த பெண்ணை விவாகரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார். அதாவது இந்த மனைவியோடு இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது, இவளை நல்லபடியாக விவாகரத்து செய்துவிட்டு நாம் நிம்மதியாக வாழலாம் என்று கணவன் நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்கிறார். இந்த நிலைமையில்தான் ஜூலை 6ஆம் தேதி அன்று நள்ளிரவு 1:30 மணி அளவில் 2 பேருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அவருடைய மனைவி சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது ஏதோ கோபத்தில், நீதான் என்னை விவாகரத்து செய்ய போகிறாயே, இப்போதே இந்த வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய 10 ஆண்களை இங்கு வரவழைத்து அவர்களுடன் மாறி மாறி உடலுறவில் ஈடுபடுவேன், உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் என்று நக்கலாகவும் நையாண்டியாகவும் கேட்டிருக்கிறார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியின் கழுத்தை பிடித்து நெரித்து கொலை செய்திருக்கிறார். பின்னர் அதை தற்கொலையாக மாற்ற அவர் முயற்சித்து அவருடைய மனைவியின் உடலை அவரது அறைக்கு தூக்கி சென்று கழுத்தில் கயிற்றை மாட்டி மின்விசிறியில் பிணத்தை தொங்கவிட்டார். இதனை அடுத்து தன்னுடைய மனைவியை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர். அதில் அது தற்கொலை கிடையாது, மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு போலீசார் அவர்களுடைய பாணியில் கடுமையாக அவரிடம் விசாரித்த போதுதான் மனைவியை தான் கழுத்தை நெரித்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனைவியை கொன்றதில் தான் வருத்தப்படவில்லை என்றும் இரக்கம் இல்லாதவளுக்கு இப்படிதான் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தான் செய்த செயலுக்கு வருந்தவில்லை என்றும் அவர் போலீசாரிடம் சொல்லியிருக்கிறார். இதனை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.